ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதிரடி அதிசார குருப்பெயர்ச்சி வருகிற விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 8/10/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:11 அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய கடகராசிக்கு பிரவேசிக்கின்றார். இவர் இந்த கடகராசியில் பிரவேசிக்கிறதுக்குரிய சமயம் இது அல்ல. இவர் உண்மையிலே பிரவேசிக்க வேண்டிய நேரம் என்பது 2026 மே கடைசி நாளில் தான் இவர் இந்த கடகராசிக்கு வர வேண்டியவர். அதற்குள் ஒரு டெப்டேஷன் பயணமாக இவர் கடகராசிக்குள்ள அதிசார ஓட்டமாக வந்து சேர்ந்துருந்தார். இப்படி அதிசார ஓட்டமாக வரக்கூடிய கிரகம் ஏற்கனவே என்ன பலன்களை கொடுத்தாரோ, அதாவது பூர்வாங்க ராசி பலனைத்தான் எப்பயுமே கொடுத்துக்கிட்டு வருவார். பூர்வாங்க ராசி என்பது மிதுன ராசி. மிதுன ராசியில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்வார். அதே சமயம் அவர் அடுத்த வீட்டுக்கு போனதுனால பார்வை பலன்கள் மாறுபாடு அடையும். இருப்பிடம் என்னவோ பூர்வாங்க ராசி மிதுனம். மிதுனத்தில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் அவர் செய்வார். எக்ஸ்ட்ரா பலனாக அவர் வேறு இடத்துக்கு போனதுனால, அதாவது இந்த ஆஃபீஸில் இருந்து டெப்டேஷனாக இன்னொரு ஆஃபீஸுக்கு அவரை தூக்கி போட்டிருக்கிறாங்க. சம்பளம் வாங்குறது மிதுன ஆஃபீஸுக்கு தான் வரணும். கடக ஆஃபீஸில் வாங்க முடியாது. அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆஃபீஸ் மிதுனம்தான். இந்த மிதுன ராசியில் தான் அவர் சம்பளம் வாங்கணும். அப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தன்மையைத்தான் அவர் அவர் பிரகடனப்படுத்துவார். இப்போ கடகத்துக்கு போனதுனால அங்கே அவருக்கு எப்படி மதிப்பு கூடுதா குறையுதா, அதாவது அவரை சூழ்ந்துள்ள பணியாளர்கள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு டெப்டேஷன் ஆஃபீஸுக்கு போகும்போது அந்த ஆஃபீஸையே ஒரு மொத்த இன்சார்ஜ் எடுத்து நடத்துகிறார். அப்போ எல்லாத்துக்கும் மேலாக அப்படிங்கிற ஒரு கடமை அவருக்கு ஏற்படுது, ஒரு கௌரவம் ஏற்படுகிறது. இவர் சொன்னால் அந்த ஆஃபீஸில் எல்லாருமே கேட்கணும். அப்படிப்பட்ட, அதாவது குரு உச்சம் பெறுகின்றார். அந்த ஆஃபீஸுக்கு போனதுனால அவர் உச்சம் பெறுகின்றார். உச்சம் பெறும் பொழுது அவருக்கு சாலபலம் கிடைத்தது போல ஒரு தோற்றம். உண்மையிலே உச்சம் பெறுவது இனிமே தான். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம், மே ஜூனில் தான் அவர் உண்மையிலே உச்சம் பெற போகிறார். அப்போ இது ஒரு தற்காலிகமான ஒரு உச்சம். ஒரு தற்காலிகமாக அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது. அந்த நிர்வாகத்தை அந்த அலுவலகத்தில் நீ உனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணி அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரியாக இவர் கடகத்துக்கு சேர்ந்ததனால, துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பார்வை பலன்கள் என்பது இதுவரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துருந்தாரு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 4ஆம் வீடாகிய சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பார். சுகம், வீடு, கல்வி, வாகனம் இவைகள் சம்பந்தப்பட்ட 4ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். அடுத்தபடியாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் என்பது கடன், சத்துரு, நோய், இந்த சம்பந்தப்பட்ட வீட்டையும் அவர் பார்க்க போகிறார். இப்படி பார்க்கின்ற காரணத்தினால பார்வைக்கு பலன் என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ தனம், குடும்பம், வாக்கு இவைகளை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால 8/10/2025 பிற்பகல் 3:11 இருந்து உங்களுடைய குடும்ப நிலவரம் டோட்டலாக தலைகீழ மாறி போயிடும். இப்பொழுது ஏற்கனவே எப்படி இருக்கிறதோ இந்த நிலைப்பாடு தலைகீழாக மாறக்கூடிய தன்மை. தலைகீழாக மாறுவதனால சில பேருக்கு நன்மை, சில பேருக்கு பாதகமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் குருவின் பார்வை உயர்த்தி காட்ட வேண்டும், அதை செம்மையாக ஆக்க வேண்டும். இதுவரைக்கும் தடுமாற்றத்தோடு இருந்து வந்த அந்த குடும்பம் இனி செம்மைப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது மலரும். ஆகையினாலே குடும்பத்தினுடைய தன்மை, குடும்பத்தை பற்றிய கவலைகள் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கக்கூடியதாக அது அமையும். ஆகையினாலே குடும்பம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். குடும்பத்தினால் உள்ளவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சிறப்படைவார்கள். உங்களுக்கும் குடும்பத்தை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஆகுது. அடுத்து தனம் என்ற நிலை.
பொதுவாக இந்த காலகட்டத்தில் தனநிலை சிறப்பானால்தான் குடும்பமும் சிறப்பாக இருக்க முடியும். தனத்தை வைத்து மையமாக வைத்துத்தான் இந்த கலியுகம் இப்பொழுது உள்ள மனிதர்கள் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள். யார்கிட்ட கையில் காசு பணம் நிறையா இருக்குதோ அவங்க பெரிய மனுஷன். அவருக்கு திறமை இருக்குதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. காசு பணம் நிறையா வச்சுருக்காரப்பா அப்படின்னா அவர் பெரிய மனுஷன். அப்போ பெரியவர்கிட்ட போய் கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவர் சொன்னாத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட காசு பணம் இருக்குது. ஆக பிரதானம் என்பது இந்த உலகத்தில் அதிநவீன யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான யுகத்தில் பணமே பிரதானமாக கொள்ளப்படுகின்றது. பணம் இருந்தால் எதையும் சாதித்துக்கலாம். ஆக அந்த பணம் முடை என்பது விலகி, பணமுடை என்றால் பணம் தட்டுப்பாடு இவைகள்லாம் விலகுது. பணம் அடிக்கடி உங்களுக்கு வரவாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 8/10/2025 பணச்சிக்கல் விலகி கையில் காசு பணம் நிறையா புழக்கத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கின்ற காரணத்தினால குடும்பம் நிம்மதியாக இருக்கும். குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்கும். அடுத்து சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை, உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அது விளங்கும். அவர் சொன்னால் சரியாத்தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த வாக்கு கொடுத்தபடி நடந்து கொண்டால்தான் அது சிறப்பாக இருக்கும். ஒரு நண்பர் சொன்னார், அந்த பணத்தை கரெக்டாக கெட்டிக்கிட்டு வந்தால் தான் இந்த ஒரு பாயிண்ட் இறங்காமல் இருக்கும். அந்த பாயிண்ட் இறங்காமல் இருந்துச்சுன்னா தான் அவங்க சரி கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னார். அது மொத்தத்தில் அந்த காலத்தில் என்ன, சொன்ன வாக்கு தவறாதையா அப்படின்னு இந்த காலத்தில் சொல்லுவாங்க. வாக்கு கொடுத்தா மீற மாட்டார்யா, அவர் ஒரு வாக்கு தந்துட்டார் அப்போ கண்டிப்பாக அது நடக்கும்யா, அவரை நம்பி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு அந்த காலத்தில் எழுதாமலே அந்த வாக்குக்கு மரியாதை கொடுத்தார்கள். அதனால தான் இந்த காலகட்டத்திலையும் தனம், குடும்பம், வாக்கு என்று 2ஆம் இடத்தை வச்சாங்க. அந்த 2ஆம் இடத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை தனக்காரகனே தனக்காரகனாகிய குருவே தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தன பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எப்பேற்பட்ட சிக்கலையும் விடுவிக்கக்கூடிய தன்மைக்கு பணம் தேவை. அந்த பண முடை விலகி, பணச்சிக்கல்கள் விலகி, பணம் தாராளமாக கையில் புரளக்கூடிய அளவுக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வேறு ஏதோ தொழில், வியாபாரம், உத்தியோகம் இவைகளில் ஏதோ ஒரு வலுவான கட்டம் அமையப் போகின்றது அப்படின்னு தான் எடுக்கணும். எப்பயுமே தனமுடை விலகுது அப்படின்னு சொன்னாலே ஒன்று உத்தியோகத்தில் சம்பளம் கூடுதலாக கிடைக்கணும், அல்லங்கில் வியாபாரம் தொழிலில் நல்ல வருமானம் பெருகணும். அப்படி இருந்தால் தான் தனமுடை விலகும், தனச்சிக்கல் விலகும், பணம் பல வழிகளிலே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தன்மை துலாத்திலே பிறந்த உங்களுக்கு இந்த 8/10/2025 பணம் தாராளமாக புரளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அடுத்தபடியாக அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 2, 4, 6 பார்க்குறாங்க. இதில் இப்போ 4ஆம் வீடு என்பது இதுவும் ஒரு வகையில் வீடுன்னு சொல்லலாம். சொந்த வீடு, வாசல் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த 4ஆம் இடத்தை தான் பார்க்கணும். குடும்பம் அப்படிங்கிறது அது வேறு, இது வீடு அப்படிங்கிறது. வீடு குடும்பம் வாடகை வீட்லேயும் இருக்கலாம், சொந்த வீட்லேயும் இருக்கலாம். ஆனால் வீடு அப்படிங்கிறது எப்படி, வாடகை வீடுனா எப்படி இருக்கும், சொந்த வீடு எப்படி இருக்கும், எது நிம்மதியாக இருக்கும் என்றெல்லாம் பார்க்கக்கூடியதான் 4ஆம் வீடு. இப்போ 4ஆம் இடத்துல இந்த குரு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டை சிறப்பித்து கொடுக்கணும். 4ஆம் வீடு எப்பயுமே பொதுவாக சனியினுடைய வீடு. அந்த உங்கள் துலா ராசிக்காரங்களுக்கு 4ஆம் வீடு என்பது சனியினுடைய வீடு. காலதேவனுக்கு இது 10ஆவது வீடு. 10ஆவது வீடு அப்படின்னு சொன்னால் உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வீடு. அது எப்பயுமே நிச்சயமாக நல்லபடியாகத்தான் இருக்கும். சனி என்பவர் உழைப்புக்கு சொந்தக்காரர். 10ஆம் வீடு காலதேவனாகிய 10ஆம் வீடு சனி 10 அப்படின்னு வருது. அந்த 10ஆம் வீடு தான் உங்களுக்கு 4ஆம் வீடு. இந்த வீடு உழைப்பின் மூலமாக முன்னேற்றம் அடைந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. துளாராசிக்காரங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டத்தை நம்பி வீடு வாங்க மாட்டீங்க, உழைப்பை நம்பி, உத்தியோகம், வியாபாரம், தொழில் இவைகளை நம்பி, இதில் மூலமாக சம்பாத்தியம் பண்ணி அதன் மூலமாகத்தான் வீடு கிடைக்குமே தவிர அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வராது. ஏனென்றால் அது 10ஆம் வீடு சனியினுடைய வீடு, காலதேவனுக்கு 10ஆவது வீடு, உங்களுக்கு அது 4ஆம் வீடு. ஆக உழைப்பின் மூலமாக உன்னதத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வீடு எப்பயுமே நிலைக்கும். எந்த காலத்தை கொண்டும் அது அழிவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா குருவுக்கு இது நீச வீடு. குருவுக்கு நீச வீடு அப்படின்னா குரு ஒரு அதை எப்படி சொல்லும் அப்படின்னா
ஜெனினியான பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய முதலாளி அப்படிம்பாங்க, பெரிய பணம் உடையவர், சொத்து சுகம் உடையவர், அப்படி அவர் உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தொழிற்சாலை நடக்குதுன்னா தொழிற்சாலையில் அவர் வந்தாருன்னு சொன்னால் சும்மா ஒரு லேசாக வெள்ளோட்டம் பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு போயிடுவார். அதை அந்த பட்டும் படாமல் அப்படி நீட்டாக நீட்டாக போயிடுவாங்க. அவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. அங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் வந்திருக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கிடையாது. இவர் களத்தில் இறங்கி வேலை செய்ய போகிறது இல்லை. ஆமாம் வந்துட்டாராக்கும்யா, அவருக்குன்னே ஏசியில் உட்காந்துக்கிட்டு அவர் வாட்டுக்கு இருப்பார், இப்போ நம்மளை பார்க்க வந்திருக்காராக்கும்னு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்களே தொழிலாளிகள். அதை பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆக அந்த இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படிங்கிறது போல் அப்படிப்பட்ட இடங்களில் அவங்களுக்கு மரியாதை கிடையாது. அதனால தான் மகரம் என்ற தொழிலாளர்கள் வீடு குருவுக்கு அங்கே நீசமாகின்றது. குரு எப்படிப்பட்டவர்? வேதம் உரைப்பவர், உபாத்தியாயர், தொழில் அதாவது வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. குருக்கள் அப்படிங்கிற இடத்துல வரும் பொழுது உடல் உழைப்புக்கு அவங்களுக்கு தன்மை இருக்காது. அப்போ உடல் உழைப்பு கொண்ட வீட்டுக்கு வரும்பொழுது அவர் நீசமாகத்தான் செய்வார், அங்கே வலிமை இருக்காது அவருக்கு. ஆகையினாலே 4ஆம் வீடு என்பது உங்களுக்கு 4ஆம் வீடு என்பது யோக வீடு. அந்த யோக வீட்டில் குரு நீசம் அடைகின்றார். அந்த வீட்டை இப்போ அவர் பார்க்கின்ற காரணத்தினால உழைப்பின் மூலமாக கிடைக்கப்பட்ட வீட்டுக்கு இந்த குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அதி உன்னத நிலை ஏற்படும். அந்த கணக்கு 4க்கு உடைய கிரகமான விளங்கக்கூடிய சனி, உழைப்புக்கு உன்னத நிலையை தரக்கூடியவரும் அந்த சனி பகவான். அப்போ உங்களுக்கு யோகாதிபதியாகிய சனி அந்த 4, 5க்கு உடையவராகி கேந்திரத்துக்கும் கோணத்துக்கும் அதிபதியாகி 5ஆம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி வக்ரம் என்ற நிலையில் இருக்கிறாரு. இப்போ இந்த குருவின் பார்வை இந்த சனி ராகுவுக்கு கிடைக்காது. ஆகையினால 5ஆம் இடத்து பலன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வரிசையாக பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்கின்றதற்குண்டான தன்மை என்னன்னு சொன்னால், சுயமாக வீடு வைத்திருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் சொந்த வீடு வாசல் வாங்க வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைகின்ற ஒரு காலகட்டம். இது எவ்வளவு நாளைக்குள்ள அப்படின்னு சொன்னால் 31/3/2026க்குள்ள ஏதாவது நிலத்தில் முதலீடு செய்தோ இல்லை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு துலாம் ராசியிலே பிறந்த அத்தனை பேருக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. சொந்த வீடு வச்சிருந்தாலும் கூட பிற வீடுகள், பிற நிலங்கள் இவைகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராகிய சனி ஆட்சி மூல திரிகோணம் ஏறியிருந்த காரணத்தினாலும் அதே சமயத்தில் வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இருக்கிற வீட்டில் சொந்த வீட்டை விட்டு வேறு ஒரு வீட்டை வாங்கி அதில் குடியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் உண்டு. ஒத்திக்கோ வாடகைக்கோ இல்லை சொந்தமாகவோ வாங்கி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதே போல் வண்டி வாகனம் உடையவர்களுக்கு புதிய வாகனம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்கனவே உள்ள வாகனங்களை எல்லாம் கொடுத்து மாற்றிட்டு வேறு புதிய வாகனம் வாங்குவாங்க. இன்னும் சில பேரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய வாகனங்களையும் வாங்கி விற்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு. பழசை வாங்கி அதை ஆல்டேஷன் பண்ணி விற்கக்கூடிய தன்மை அது தொழில் ரீதியாக நடக்கும். ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இது மாதிரி இருக்கும். சில பேருக்கு நிலபுலன்கள் விற்று கொடுக்கக்கூடிய வகையில், சில பேருக்கு விற்று கொடுத்து கமிஷன் வாங்கக்கூடிய அடிப்படையில் ரியல் எஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாங்கு இந்த இடத்துல அமைகின்றது. ஆக பொதுவாக 4ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தினால 4 வட்டமும் 4 வர்க்கங்களிலும் இருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கின்றது. அந்த வருமானம் கிடைக்கத்தான் ஜாதகரை பொறுத்தமட்டில், உங்களை பொறுத்தமட்டில் சம்பாத்தியம் பெருகுது அப்படிங்கிற கணக்கு வருது. அப்படிப்பட்ட தன்மை. அதே போல் அவருடைய பார்வை 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 6ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல என்னன்னா கடன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. ஏற்கனவே உள்ள கடன் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கி மேற்கொண்டு சில தொழில்களை விரிவடைய செய்யக்கூடிய வாய்ப்பு, இல்லை வியாபாரத்தை முடங்கி போயிருந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை, இப்படிப்பட்டதாக ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த கடன் வாங்குவது அப்படி ஒன்றும் சிக்கலை கொடுக்காது. தன் வீட்டை தானே பார்க்கின்ற காரணத்தினால கடன்களால் கேவலப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
அந்த வாங்கி போட்ட கடன் மூலமாக நீங்கள் நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை அது கொண்டு வரும். ஏனென்றால் அவர் குரு இருக்கக்கூடிய வீடு 10ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல பார்க்கறதுனால தான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழிலுக்காக வாங்கக்கூடியதோ வியாபாரத்திற்காக வாங்கக்கூடிய தொகையோ கடனாக வாங்கக்கூடிய தொகை விரைவில் அடைக்கப்படக்கூடியதாகவே அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு காத்திருக்கின்றது. இதெல்லாம் கடன் சத்துரு நோய்கள் இவைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியதாக அது அமையும். இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம். 1ஆம் இடத்துக்கு, அதாவது துலாம் ஆகிய ராசியில் உங்களுக்கு 1ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சமடைகின்ற காரணத்தினால, குரு உச்சம் என்பது டெம்பரவரியாக தான், அது மெயினான பயிற்சி கிடையாது, டெம்பரவரியாக இருக்கின்ற காரணத்தினால, இருந்தாலும் அவர் அதிகாரியாச்சே, அவருடைய பேச்சை கேட்டு தானே ஆகணுங்கிற கணக்கில் 10ஆம் வீட்டில் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால தொழில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக உண்டு. தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் அதிக அளவு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த காலகட்டம் 31/3/2026 வரைக்குள், 8/10/2025 31/3/2026 வரைக்கும் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகைகளில் உள்ள தொழில் வியாபாரமெல்லாம் உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நல்ல வாய்ப்பாக அது அமைகின்றது. கடனை வாங்கியாவது வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கடன் வாங்கியாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ கடன் வாங்கியாவது திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு, அப்படிப்பட்ட கட்டமாக மாறிவிட்டது. அது இந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு இது பொருந்தும். அந்த மாதிரி வாய்ப்பாக அமைகின்றது. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் இப்போ எப்படி குரு பகவான் டெப்டேஷனில் வந்திருக்கிறாரோ அதுபோல் துலா ராசியில் பிறந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் டெம்பரவரியாக மாற்று அலுவலகத்தில் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். சில பேருக்கு அவங்களுடைய பிரான்ச் வெளிநாட்டில் இருக்கும். அந்த வெளிநாட்டில் போய் கூட நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டம் அமையும். அது சம்பளம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் போய் நீங்கள் அனுபவிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அங்கே தங்குமிடம், உணவு எல்லாமே கம்பெனி கொடுத்துரும். அதே போல் அங்கே உள்ள வேலைகளெல்லாம் நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும். சம்பளம் இந்த ஹெட்டாக நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஆஃபீஸில் இருந்து தான் சம்பளம் கிடைக்கும். அந்த மாதிரியாக இருக்குது. அந்த போயிட்டு வந்ததுக்கு உண்டான சில இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். இது திடீரென்று இந்த அறிவிப்புகள்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடியதாக வாய்ப்புகள் வரும். மேலும் பணிச்சுமை என்பது என்னவோ கொஞ்சம் கடினமாக தான் இருக்குமே தவிர அதில் எல்லாம் எந்த விதமான குறை இருக்காது. பணிச்சுமை கூடிக்கிட்டு தான் இருக்கும், குறைச்சலாக இருக்காது. சில பேருக்கு வெளிநாட்டில் போடுவாங்க டெப்டேஷனாக, சில பேருக்கு பக்கத்து மாநிலத்தில் கூட தூக்கி போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது நீங்கள் பார்த்து தான் ஆக வேண்டியிருக்கும். ஆனாலும் உங்களுடைய கௌரவம் உயரக்கூடியதாக அது அமையும். 1ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகின்றார். சாதாரணமாக இருந்தால் தான் ரொம்ப கடினமான கட்டம். இவர் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால எல்லா வகை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூசியாக தட்டி ஓடி போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு எவ்வளவு சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் அசாத்தியமாக அந்த வேலைகளெல்லாம் செய்து கொடுத்து பாராட்டும் பரிசும் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். 2ஆம் இடத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்பம், கௌரவம் நல்லா நிலைநாட்டப்படக்கூடியதாக அமையும். உங்களுக்குத்தான் அலைச்சல் அதிகமாக இருக்குமே தவிர உங்களால் குடும்பம் சுகம் பெறக்கூடியதாக அமையும். கலகலப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை வசைபாடி கொண்டிருந்தவர்களெல்லாம் இப்போ உங்களை போற்றக்கூடிய ஒரு கட்டமாக அது அமையும். ஏனென்றால் குடும்பத்தை இந்த குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அதுக்கடுத்து தனம், குடும்ப வாக்கெல்லாம் சிறப்பாக விளங்கும். 3ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால துளாராசிக்காரங்க தைரியசாலிகள் தான். ஆனாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும் எப்பயுமே. அந்த பயம் இப்போது விலகிவிடும். 3க்குரியவன் 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றான். ஆகையினால ஒரு குருட்டு துணிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அசாத்திய துணிச்சல். இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஒரு ஈகோ பிரச்சனையில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆஹா தெரியாதனமாக வாக்கு கொடுத்தோமையா அப்படின்னு சொல்லி
நின்றுக்கிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு லைட்டாக ஒரு வெளிச்சம் தெரியுது போல் தெரிக்கும். அப்போ போய்கிட்டே இருப்போம், என்னதான் ஆகுன்னு பார்த்துருமே அப்படின்ட்டு துணிந்து சில கட்டங்களில் அப்படி இறங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குருட்டு துணிச்சல் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு அதன் மூலமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். என்னமோ ஏதோ எப்படி நடக்குதோ என்ன நடக்குதோன்னு பயந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு குருட்டு துணிச்சலில் போய் இறங்கும் பொழுது அந்த பணி நிறைவடைந்து வெற்றியை கொடுத்து விடும். அதன் மூலமாக சன்மானமும் சம்பளமும் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. முயற்சி பலிதமடை. 3ஆம் இடத்துக்குரியவன் 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தால் உச்சம் பெற்றுவிட்ட காரணத்தினால உங்கள் சொந்த ஊரில் உங்கள் முயற்சி பலிதம் அடையாது. இதை நல்லா நினைவு வச்சுக்கங்க. சொந்த ஊரில் உங்களுடைய முயற்சி பலிதம் அடையாது. ஏனென்றால் 8ஆம் இடத்துல போய் தான் அவர் உச்சம் அடைகிறார். 8ஆம் வீடு என்பது வேற்றிடம் அப்படிங்கிற கணக்கு. மாற்றிடம், வேற்றிடம், முன்ன பின்ன தெரியாதவங்க, அந்த மாதிரி கட்டத்தில் தான் போய் இருக்கணும். நண்பர்கள் மூலமாகத்தான் இந்த மாதிரியான வேற்றி இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் உங்கள் முயற்சி வெற்றியடையக்கூடிய வகையிலையும் காட்சி அளிக்கும். ஆக இதன் மூலமாக மறைமுகமான வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும், சந்தர்ப்பங்கள் தேடி வரும், கூடி வரும், நட்பு வளையம் அதிகரிக்கும், துணிச்சல் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதே போல் உங்களுடைய சொந்த பந்தம் இடையே ஏற்பட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகிடும். அப்படிப்பட்டதாக இருக்குது. அதே போல் 3ஆம் இடம் என்பது தாம்பத்திய சுகத்தை, அதாவது ஒளிமறை உள்ள தாம்பத்திய சுகத்தையும் குறிக்கும். அதிலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா உள்ளூர் அல்ல, வெளியூரில் உங்களுடைய திறமையை, உங்களுடைய அந்த தனித்திறமையெல்லாம் வெளிப்படுத்தி அந்த காம சுகத்தை நன்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைகின்றது. அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது குறிப்பாக உங்கள் தாய் வழி வர்க்கத்தில் யாருக்காவது அந்த பையன்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, இல்லை பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதுன்னா தாய் வழி உறவில் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியம் சிறப்பாக நடந்தேறிவிடும். சில குடும்பங்களில் இந்த காலகட்டத்தில், இந்த மாதிரி காலகட்டங்களில் ஜாதி விட்டு ஜாதி, அதாவது மதம் விட்டு மதம், இந்த மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். அதை அரேஞ்ச்டு மேரேஜாக மாற்றி விடுவாங்க. அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் தாய் வழி வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறார். தாய் நலம் அடைவாள். அதே போல் 4ஆம் வீடு என்பது குருவுக்கு நீச வீடு. நீச வீடு என்ற காரணத்தினால தாயாருக்கும் கூட சில காலகட்டங்கள் வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இதுக்கு இடர்பாடுகள் ஏற்படாத வண்ணம் சில பேர் அமைவார்கள், நல்ல உதவி செய்வாங்க நண்பர்கள், அந்த மாதிரி இருக்குது. நம் பண நடமாட்டம் சிறப்பாகவே இருக்கும். அடுத்து 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் 5ஆம் இடத்துல அறவும் இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுக்காகவும் முதியவர்களுக்காகவும், உங்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்காக வைத்திய செலவு கொஞ்சம் கடுமையாக பண்ண வேண்டியிருக்கும். ஏனென்றால் 5ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அது தற்காலிக ஒளிவு தான் என்றாலும் கூட ஒரு சில கட்டங்களில் சிக்கலை கொடுத்து வைத்திய செலவு அதிகமாக கொடுத்து மாற்றிவிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த பொறுப்பு உங்களைத்தான் சேரும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், 5ஆம் வீட்டை சுபக்கிரக பார்வை எதுவும் இல்லை என்ற காரணத்தினால உங்களுடைய சொந்த யோசனையில் எதையும் செஞ்சிடக்கூடாது. இந்த கட்டம் ரொம்ப முக்கியமான கட்டம். எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு சொந்தமான மூத்தோர்கள், குருமார்கள், இவங்ககிட்ட கேட்டு, ஒரு பெரியவங்ககிட்ட கேட்டு உங்களுடைய என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. மேலும் குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். குலதெய்வத்திடம் அருள் கேட்டு கூட நீங்கள் செய்வது நல்லது. முக்கியமான காரியங்களில் உங்கள் சுய முடிவை தவிர்ப்பது நல்லது. இன்னும் 5ஆம் இடத்தை ராகு அப்படிங்கிறவர் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறார். சனி வக்கரிச்சிருந்தாலும் கூட ராகு அங்கே இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய சுய முடிவை எப்பயுமே கொஞ்சம் ஒரு தடவைக்கு 4 தடவை பெரியவங்க கிட்ட கேட்டு முடிவு செய்வது நல்லது. பிள்ளைகள் நிலையில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகள்
ஏதாவது தவறான வழிகளுக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகளிடம் தனிப்பட்ட ஒரு கவனத்தை செலுத்துங்கள். அன்றாடம் தினசரியும் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் நல்லது. ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உடல் நலத்திலோ அல்லது பிறர் குறுக்கீடு செய்வதனாலோ பிள்ளைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால தயவு செய்து பிள்ளைகள்கிட்ட தினசரி ஒரு 10 நிமிஷம் உரையாடுங்கள். எத்தனை பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் சரி அத்தனை பிள்ளைகள்கிட்டையும் தனிப்பட்ட வகையிலே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களோட அளவாளாவணின்னு சொன்னால் சில குறைபாடுகள் தவிர்க்கப்படுவது நல்லது, தவிர்க்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக சொந்த பந்தங்கள் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா குடும்ப விவகாரங்களில் தெரியாத்தனமாக சில பேர் தலையிடுவாங்க. அப்படி தலையிடுவதை விரும்ப வேண்டாம், அது தவிர்ப்பது நல்லது. அது இருக்கிறதையும் கூட மட்டும் சங்கடத்தை உண்டு வந்துட்டு போயிடுவாங்க. அதனால் அது மாதிரி வேண்டாம். ஏனென்றால் இப்போ உள்ள சில பேர் என்ன ஏதுன்னு தெரியாமலே அவங்க பேச்சை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால ஏதாவது ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வந்துச்சுன்னு சொன்னால் சம்மந்தம் இல்லாமல் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஏதாவது நீங்கள் அந்த ஃபோனை தற்செயலாக என்ன சொல்லுவாங்க, ஸ்பீக்கரில் போடுங்கப்பா அப்படிம்பாங்களே, அது ஸ்பீக்கரில் போட்டு பேசும்போது நண்பர்கள் வகையில்லாமல் ஏதாவது பேச்சை கொடுத்து பேசும்போது குடும்பத்தில் மேலும் குழப்பம் கூடிவிடும். ஆகையினால் அந்த மாதிரி சில விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். இதெல்லாம் முக்கியம். அடுத்து 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 6ஆம் இடம் என்பது கடன் சத்துரு நோய், அதுக்கு 5ஆம் இடத்துல குரு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய கடமை, அதாவது தொழில் என்பது அடிமை தொழில் அப்படிங்கிற கணக்கை இது காட்டும். அடிமை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகக்கூடிய காலகட்டம். அடிமை தொழில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூடுமான மட்டும் பல சிக்கல்கள் உங்களுக்கு நிறைந்ததாக இருந்து வந்துச்சு. மேலதிகாரிகளும் சரி, சக ஊழியர்களும் சரி, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய சபாநீட்டுகளும் சரி, பல வகையில் உங்களுக்கு இடைஞ்சல்களையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்த அவர்கள் இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி இந்த காலகட்டத்தில் ஒன்று அவங்க மாறி போயிடுவாங்க, இல்லைன்னா உங்களை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை வருகின்ற காரணத்தினால தொழிலில் இருந்து வந்த பதட்டம் குறையும், மன நிம்மதி ஏற்படும். அதனாலே உடல்நலம் பாதுகாப்பாக இருக்கும். கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், ஒன்றும் சிக்கலை கொடுக்காது. எதிரி சத்துருக்கள் வம்பு தும்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடக்க சொடக்கமாக இருக்கும். பெரிய பயப்படக்கூடிய அளவில் எதுவும் இல்லை. அடுத்து 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று 7ஆம் இடத்துல சந்திரன் அப்படிங்கிறவர் இருக்கின்ற காரணத்தினால மனைவி தவிர்த்து பிற மாதர் தொடர்பு இந்த காலகட்டத்தில் கடுமையாக வலுவடையக்கூடியதாக அது இருக்குது. வலுவடையக்கூடியதுன்னு சொன்னால் ஒரு பெரிய வீட்டு சம்பந்தம் அந்த மாதிரி இருக்குது. பெரிய வீட்டு சம்பந்தம் அப்படின்னா என்ன, சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு 4ஆம் இடத்துல குரு, கேந்திரத்தில் குரு உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலையும் சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனாலையும் எக்குத்தப்பா சில கட்டங்களில் இப்போ எம்டி வீட்டுக்கு போகிறீங்க, எம்டி வீட்டில் அந்த மாதிரி ஒரு சிக்கல் குழப்பங்கள் வரக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதை எடுத்தாலும் நம்பி செஞ்சிடக்கூடாது. எந்த கட்டத்திலும் எந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறலாம் கவனித்து செயல்படுவது கட்டாயம். 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் அப்படிங்கிறதுனால பெரிய வீட்டு காரியமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல உள்ள பெண்களை அணுகும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் கட்டத்துக்கு வந்துடுவாங்க. அது தெரியாத்தனமான தாம்பத்திய சுகம் அனுபவிக்கக்கூடிய அளவில் சிக்கல் சேர்ந்துடும். ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மனைவி சார்ந்தவர்கள் மூலமாகவும் சில பல நட்புகள் தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் தொலைதூரத்திலிருந்து வருவாங்க, இங்கே இல்லை, பக்கத்தில் இல்லை, தொலைதூரத்திலிருந்து வருவாங்க. அல்ல நீங்கள் தொலைதூரத்துக்கு போகிறச்சே அந்த இடத்துல அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது கிட்டத்தட்ட 2 பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்குது. 2 பெண்களுமே உங்களை ரொம்ப விரும்பக்கூடிய சூழ்நிலை. அந்த வழக்கத்தில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு போய் உட்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கொள்வது நல்லது.
மனைவி கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து இப்பொழுது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இப்படி 2 பெண்கள் உங்களோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் தேடி வருது. ரொம்ப சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நண்பர்கள் வந்து இப்போ வந்து விரிவு வட்டம், நண்பர்கள் மூலமாகவும் நிறைய பழக்க வழக்கங்கள் உண்டாகுது. கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். சில பேர் விட்ட சில பழக்க வழக்கங்களை கூட மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். ஒரு ஒரு உதாரணத்துக்கு அதாவது மது சம்பந்தப்பட்டதை விட்டிருப்பீங்க. விட்டதை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நண்பர்கள் மூலமாக அமையக்கூடிய வாய்ப்பாக அது இருக்கின்றது. இதுவும் கவனமாக கையாள வேண்டும். இந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் அந்த குரு இருக்கின்ற காரணத்தினால் ஆயுளுக்கு ஆயுள் பாவம், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்பது லக்னத்துக்கு 3ஆம் வீடுன்னு வரும். அதே போல் 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த வகையிலும் உங்களுடைய பேர் கெட்டுப்போகக்கூடிய வகையில் எதுவும் இல்லை, பாதுகாப்பாக இருக்குது. பேர் வந்து நல்ல புகழடையக்கூடிய கட்டமாகவும் இருக்குது. சம்பாத்தியம் பண்ணக்கூடியதாகவும் இருக்கின்றது. 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலே குரு வந்திருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி வகையில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகிவிடும். அந்த வகையில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் விலகிடும். திரும்ப சொல்லப்போனால் அவங்க வழியின் மூலமாக உங்களுக்கு மீண்டும் அந்த உறவு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. தோப்பனாருக்கும் உங்களுக்கு இருந்த அந்த மனக்கசப்புகள் இந்த காலகட்டத்தில் விலகிடும். அந்த மாதிரி இருக்குது. பாக்கியம் வலுவடையக்கூடியதாக இருக்குது. 10ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்திலே அந்த குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததாக விளங்குது. சிறப்பு வாய்ந்ததாக ஒரு நல்ல கட்டமாக இருக்குது. பணிச்சுமை கண்டிப்பாக குறையும். உடன் வேலை பார்க்கும் பணியாளர்கள், சக அலுவலர்கள்லாம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க. மேலும் உங்களுக்கு அந்த சக அலுவலர்களுடைய ஃபங்க்ஷனில் எல்லாம் போய் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் இருக்கின்றது. அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய தன்மை உண்டு. மேலும் வெளிவட்டார தொடர்பு வர்க்கங்கள் மூலமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். அதில் கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. தொழில் வியாபாரம் செய்து கொண்டு வருகின்றவர்களுக்கு வந்து உங்கள் ஊரை விட்டு மற்ற ஊர்களில் அல்லது மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகளில் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அதிக அளவு முன்னேற்றம் இருக்கிறதாக இது காட்டுது. நல்ல முன்னேற்றம், நல்ல வருமானம், நல்ல செல்வாக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. குறிப்பாக உங்களுடைய ப்ராடக்ட்டுகளுக்கு வெளிநாட்டில் வந்து நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 1க்கு 3 மடங்கில் 10 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடியதாக அது அமையும். அடுத்தபடியாக 11ஆம் இடத்துக்கு அவர் 12ஆம் இடத்துல உச்சம் அடைகின்றார். உச்சம் பெறுகின்ற காரணத்தினால லாபங்கள்லாம் நிறைய பெருகும், தக்க வைக்கவும் முடியும். அந்த மாதிரி இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துக்கு அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அயனசயன போக பாக்கியமும் விட்டு வைக்கல. நல்லா செழிம்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல விருந்தோம்பல், நல்ல உணவு, விருந்து உபச்சாரம் எல்லாம் கிடைக்கும். நல்ல தூக்கமும் கிடைக்க பெறுவீர்கள். நிறைய பேருக்கு போகத்தில் தள்ளாட்டம் இருந்து வந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையான காமசுகம், தாம்பத்திய சுகம், போக வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது. இந்த மாதிரி இருக்குது. இனி வந்து பொதுவான பலன்களாக பார்க்கலாம். இது வந்து மாணவ மாணவி மணிகளுக்கு, அதாவது பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் படிப்பு வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும். இருப்பினும் 4ஆம் வீடு உங்களுக்கு சனியினுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால நல்ல கடின உழைப்பின் மூலமாக நிறைய மார்க்குகளை பெறக்கூடியதாக அமைகின்றது. அது குரு பார்வை ஏற்படுகின்ற காரணத்தினால ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த படித்து முடிச்சுட்டு போனாலும் கூட அங்கே வந்து நிறைய பேருக்கு மறந்துடுவீங்க. இந்த காலகட்டத்தில் அதிசார ஓட்ட குரு காலகட்டத்தில் வந்து படித்தது அவ்வளவு நினைவு இருக்கும். சிரமம் இல்லாமல் இங்கே வந்து படிக்கிறதுல சிரமம் இருக்கும், எழுதும்போது சிரமம் இருக்காது. கடகடன்னு நீங்கள் வாட்டுக்கு எழுதி சீக்கிரமாக எழுதி நல்லபடியாக தேர்ச்சியை கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. காதல் செய்கின்ற மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காதலை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் கவனம் செலுத்தினீங்கன்னா மார்க் நிறையாக வாங்கலாம். அந்த மார்க் நிறைய வாங்கிய பின் உங்களுடைய காதலை தொடர்வது நல்லது. அதற்குரிய கட்டம் இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். குறிப்பாக
மார்ச் கழியட்டும், அதுக்கு பின்ன வரக்கூடிய காதல் வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்பொழுதுக்கு கொஞ்சம் பிரேக்கப்பில் வைங்க, அது நல்லது. அடுத்தபடியாக இந்த காதல் ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகக்கூடிய ஒரு கட்டம் உண்டு. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்து இருந்தீங்கன்னு சொன்னால் அப்செட் ஆகாமல் பார்த்துக்கிடலாம் இல்லையா. ஏப்ரலில் வந்து மறுபடியும் அது தொடரும். இப்போ இழந்து விட்ட காதல் மீண்டும் பிரேக்கப் தான் ஆகுமே தவிர புஸ்டாப் ஆகாது, மீண்டும் அது தொடரக்கூடிய வாய்ப்பாக வந்து சேரும். திருமண வயதை காத்து கொண்டிருப்பவர்கள், அதாவது வரம் தேடி காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு, இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் நீங்கள் நினைத்தது போல அமையும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். பட்சே வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தது 100க்கு 100 மார்க்கு உள்ள பெண்ணை எதிர்பார்ப்பீங்க, இது கிட்டத்தட்ட 60 மார்க்கு கிடைக்கக்கூடிய பெண்ணாக அமையும். அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் கூட பல சிந்தனைகள் வயப்பட்டு சில சமயங்கள் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு கட்டத்தில். அந்த பெண்ணு தான் மறுபடியும் இப்போ வந்து உங்களுக்கு மனைவியாக தேர்வு செய்யப்படக்கூடிய கட்டம். அதுக்கு வந்து பரிசம் போட்டு உறுதி செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி தான் ஒரு அதிரடி மாற்றங்கள் வந்து சேரும். அடுத்தபடியாக குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு, அதாவது கல்யாணம் கழிஞ்சு குடும்பஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்த மட்டும் குடும்ப பிடுங்கல் வந்து இப்போ கொஞ்சம் குறையும். இதுக்கு முன்னால் கொஞ்சம் கடுமையாக எப்பயுமே துலா ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் குடும்பத்தில் பல குழப்பங்கள் எப்பயுமே வச்சுருப்பீங்க. அது உங்களாலும் ஏற்படும், குடும்பத்தினராலும் ஏற்படும். அந்த குழப்பங்கள் வந்து இந்த அதிசார ஓட்ட குருப்பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பார். ஏன்னா குடும்ப ராசியை வந்து அவர் பார்க்குறதுனால நீங்கள் நினைத்தது போல் சில காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். அப்போ குடும்பம் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. அடுத்தபடியாக 60 வயதை கடந்தவர்களுக்கு வந்து இந்த காலகட்டம் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரித்து உடல் நலம் ஆரோக்கியம் கிடைக்கும். மருத்துவ செலவு அதிகமாகத்தான் ஏற்படும், ஆனால் அதே சமயத்தில் உடல் நலம் பேணி பாதுகாக்கப்படும். இதுக்கு முன்னால் இருந்த அந்த வேதனைகள் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்குது. அதே போல் மருத்துவமே இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க. 60 கடந்தவர்கள் இன்றளவும் கூட சில பேர் யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு எந்த வைத்திய செலவும் வராது. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே சமயத்தில் வெளியூர் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நிறையா மன சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்குது. இனி வந்து கணிகையரின் கனிவான கவனத்திற்கு, கணிகையர் அப்படின்னா பெண்கள், கணிகையரின் கனிவான கவனத்திற்கு இந்த அதிசார ஓட்ட குருப்பெயர்ச்சியில் உள்ள பெண்கள், அதாவது படிக்கின்ற பெண்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் துளாராசியில் பிறந்த பெண்கள் வந்து பொதுவாக கஷ்டப்படாமலே ஓரளவு நிதானமாக படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணக்கூடியவங்க தான். ஆண்களுக்கு வேறு பெண்களுக்கு வேறு வித்தியாசம் இருக்குது. அதனால் பெண்களை பொறுத்த மட்டும் படிப்பில் எப்பயுமே அதிக கவனம் செலுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு கூட்டம் நீங்கள். ஆகையினால் இதில் வந்து இப்போ அதிசார பொறுப்பெயர்ச்சி வந்து உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று மாநில முதல் மாணவியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கின்றது. ஏன்னா இந்த காலகட்டம் 31/3/2026 வரைக்கும் செல்லும். ஆகையினால இதுக்குள்ளே தான் முழு ஆண்டு தேர்வு வரும்னு நினைக்கிறேன். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் மாநிலத்தில் முதல் மாணவியாக கண்டிப்பாக துளாராசியிலே சேர்ந்த ஒரு பெண்மணி வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. ஆகையினாலே துளாராசியில் பிறந்த பெண்கள் அத்தனை பேருமே முழு மூச்சோடு படிங்க, மாநிலத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவீங்க. அடுத்தபடியாக கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களை பொறுத்தமட்டில் காதல் வளையத்தில் நீங்கள் விழக்கூடிய காலகட்டம் இது. காதல் வேண்டாம் என்று ரொம்ப திடமுடிவோடு இருந்தவங்க கூட இப்போ வந்து காதலில் விழக்கூடிய கட்டம். ஏனென்றால் 7ஆம் இடத்துல சந்திரன் வந்திருக்கிறாரு. அந்த சந்திரனுக்கு நேர் 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் குரு உச்சம் பெறுகின்ற காரணத்தினால காதலே வேண்டாம்னு சொல்லி காத்திருந்தவர்கள் கூட, ஒரு ப்ரௌடாக இருந்தவர்கள் கூட, கான்ஃபிடெண்ட்டாக இருந்தவங்க கூட இப்போ காதல் வலையில் சிக்கக்கூடிய காலகட்டம். கவனமாக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக திருமணத்தை நோக்கி காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது போல வரன் கண்டிப்பாக அமையும். ஆண்களுக்கு அவங்க நினைச்சது போல உள்ள பாதி தான் கிடைக்கும்னு சொன்னேன். பெண்களை பொறுத்த மட்டும் நீங்கள் நினைத்தது போல முழு அளவும் கிடைக்காவிட்டாலும் 100க்கு 90லேருந்து 99% நீங்கள் எதிர்பார்த்த கணவனாக வந்து சேர்வார். கிட்டத்தட்ட உயர்ந்த இடத்துல தான் உங்களுக்கு மாப்பிள்ளை அமையக்கூடிய காலகட்டம். அது திருமணமாக சிறப்பாகவே முடிந்துவிடும். 31/3/2026 முடிஞ்சிடும். அடுத்தபடியாக திருமணமாகி இருக்கக்கூடிய
குடும்ப பெண்களுக்கு குடும்ப பாரத்தை பெரும்பாலும் நீங்களே தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்கள். அதாவது பொதுவாக மற்ற பெண்களைப் போல் இல்லாமல் தானே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்யக்கூடியவர்கள் தான் துலா ராசியில் பிறந்த பெண்கள். அதாவது அவங்கள வேலை ஏவி அந்த வேலையை செய்து முடிப்பதை விட நாமளே அந்த வேலையை செஞ்சுருவோமே அப்படின்னு எண்ணி தனக்குத்தானே இந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு பணிச்சுமை எப்பயுமே கடுமையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பணிகள் ஏற்படுவது போல இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒத்த துணை தோழியாக ஒருத்தி வந்து சேருவா. இந்த தோழியின் மூலமாக உங்களுக்கு இந்த பணிகள்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயத்தில் அந்த பெண்ணே, அந்த தோழியாக வரக்கூடிய பெண்ணே உங்களுடைய கணவனுக்கு ஒரு நட்பு போல பழக்கம் ஏற்பட்டு விடக்கூடிய ஒரு நிலை உண்டு. ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கட்டங்களில் எது எந்த இடத்துல எப்படி சாயிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள நிலவரத்தின்படி உங்களுக்கு உங்கள் தோழி துரோகம் செய்யக்கூடிய கட்டமாக மாறி, அது துரோகம்னு அவன் நினைக்கல, அது சந்தர்ப்பங்கள் அப்படி சேர்ந்து விடுகின்ற காரணத்தினால எப்போதும் போல உங்கள் பணியை நீங்களே செய்து கொள்வது நல்லது. தோழியை தலையிடாமல் பார்த்து கொண்டால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், கணவருக்கு நீங்களே ஒரு துணையை தேடி கொடுத்தது போல் கணக்காக வந்துடுது. ஆகையினால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா இவைகள்லேருந்து அந்த சந்தர்ப்பங்கள் வராமல் பார்த்துக்கோ. அதாவது தப்பு நடந்த பின் யோசிப்பதை விட தப்பே நடக்காமல் பார்த்து கொள்வது தான் முக்கியம். அந்த மாதிரி உள்ள கருத்துக்களை இந்த காலகட்டத்தில், அதாவது 31/3/2026 வரைக்கும் ரொம்ப கவனமாக வைத்து கொள்ளுங்கள். அதன்படி நடக்க பாருங்கள். இது போக வயது வந்த பெண்கள், அதாவது 60க்கு மேல் உள்ள பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நோய் நொடிகளுடைய தாக்கம் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இருப்பினும் மனநில அளவில் சில பேருக்கு சொந்த பந்தங்கள் அவங்களெல்லாம் பார்க்க முடியலே, பேச முடியலே, பேரப்பிள்ளைகள் இவங்களெல்லாம் நம்மளை தேடி வரமாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இந்த 60ஐ கடந்த சில பெண்மணிகளுக்கு உண்டாகத்தான் செய்யுது. இந்த காலகட்டத்தில் அந்த மனநிலை நெரிசல்கள் நெருடல்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இதை குறிப்பாக இதெல்லாம் பெருசாக எடுக்காமல் பார்க்கக்கூடிய அளவிலே வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனீங்கன்னா தான் நல்லது. இல்லைன்னு சொன்னால் உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய கட்டமாக வந்துடும். மன ரீதியாக பாதிக்கும் பொழுது உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்துடும். காரணம் 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்துக்காரனே பார்க்குறான். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டம் வராது ஒன்று. அடுத்தபடியாக சண்டை போடக்கூடிய அளவுக்கு இப்போ உங்களுக்கு வயசு பத்தாது. அந்த வயசெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது நோய் ஒன்று தான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சில மலரும் நினைவுகளை நினைத்து நினைத்து அதே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உடல் நோய் பற்றி கொள்ளும். நோய் இல்லாமல் இதுவரைக்கும் வந்தவங்க கூட நோய் உடனே உண்டாகக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால இந்த குரு தன்னுடைய வீட்டை தானே பார்த்தா, ஐயா அவர் பார்க்குற வீட்டை அவர் சிறப்பாக வச்சுருவார். எப்பயுமே குருவுக்கு அது கடமை. தான் பார்க்கின்ற வீட்டை, அந்த வீட்டை சிறப்பாக ஆக்கி காட்டக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. ஆகையினாலே கடன் வீட்டை பார்க்கும்போது கடனை விருத்தி செய்யக்கூடிய கட்டம். இப்போ நீங்கள் போய் கடன் வாங்க மாட்டீங்க, நீங்கள் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று, சண்டை போடக்கூடிய அளவுக்கு தில் இருக்காது. அது 2 முற்றுங்க. மிச்சம் இருக்கிறது நோய் நொடிகள். நோய் நொடிகள் வராமல் பார்த்து கொள்வதுதான் சிறப்பு. வந்தபின் அவஸ்தைப்படுவதை விட அதை இருப்பதை கொண்டு மனநிறைவோடு வாழ பழகுங்க. அது உங்களுக்கு முக்கியமான கட்டம். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் தவறாமல் தவறான நேரத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க போய் செக்கப்பும் பண்ணிக்கணும். நம்ம கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டு வரோம்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாப்பிட்டுக்கிட்டு வந்தாலும் கூட உடல் நலத்தில் வித்தியாசங்கள் தோணும். நமது மனநிலையில் எண்ணங்கள் எப்படியெல்லாம் மாறுபாடு அடைகின்றதோ அதற்கு தகுந்தவாறு உடல்நிலையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் என்ற காரணத்தினால கரெக்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட அடிக்கடி அந்த செக்கப்புக்கு போய் வருவது கட்டாயம். அது போயிட்டு வந்தீங்கன்னா தான் அதில் மருந்துகளை கூட்டவோ குறைக்கவோ
அந்த டாக்டர் வந்து அதை பரிந்துரை செய்வார். இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொதுவாக துளாராசியிலே பிறந்த 60 கடந்த பெண்கள் கீழே விழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான செய்தி. கீழே விழுந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலாக மாறிவிடும். ஆகையினாலே பெரும்பாலும் துணை யாரும் கையில் துணையோடு போய் வெளியே போகிறது வரதெல்லாம் அப்படி பண்ணிக்கங்க. நீங்களாக சுயமாக எந்த இதையும் எடுக்க வேண்டாம். அப்படி கீழே விழாமல் பார்த்து கொண்டால் இந்த காலகட்டத்தை கடந்து விட வேண்டும். 31/3/2026 கடந்து விடுவது ரொம்ப ரொம்ப சலாக்கியம். மொத்தத்தில் நான் சொல்லக்கூடிய துளாராசியிலே பிறந்த ஆண்களை பொறுத்தவரை மீண்டும் அந்த வரியை சேர்க்கிறேன். துளாராசியிலே பிறந்த ஆண்களுக்கு வந்து 2 பெண் உறவுகள் வந்து, அதாவது உறவுகள்னால் சம்பந்தப்பட்டதுக்கப்புறம் உறவு, சம்பந்தப்படாத வரைக்கும் உறவு கிடையாது. 2 பெண் சிநேகிதிகள் கிராஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் என்ற காரணத்தினால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். எது நல்லது எது கெட்டது என்பதை வந்து உங்களுடைய பக்குவத்திற்கு தெரியும். உங்களுடைய தசாபுத்தி இவைகளையும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஜாதகத்தின் அடிப்படையில் இது சிறந்ததா தப்பா ரைட்டாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தவாறு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். பெரும்பாலும் வெளியூர்களில் தான் இது ஏற்படும்னு இருக்குதுன்ற காரணத்தினால வெளியூர் பயணம் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகிறது சகஜம். அது அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் இந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தேன்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா கட்டங்கள், எதிர்கால கட்டங்கள்லையும் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்ததிலே சந்திப்போம். வணக்கம்.